மியான்மர் நாட்டின் முன்னாள் தலைவர் ஆங் சன் சூகியோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, உயிரோடு இருக்கிறாரா என்பதே சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு அவருடைய மகன் திடீரென கவலை தெரிவித்திருக்கிறார். அது பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த சில ஆண்டுகளாக அவருடைய வழக்கறிஞர்கள் உட்பட யாருமே அவரை சந்திக்கவில்லை அப்படின்னு ஆங் சன் சூகியுடைய மகன் கிம் ஆரிஸ் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறார். February 1, 2021 அன்று இராணுவத்தினர் ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி ஆங் சன் சூகி அது மட்டும் இல்லாமல் பல NLD தலைவர்களை கைது பண்ணுறாங்க. இராணுவத்தினுடைய சீனியர் ஜெனரலாக இருந்த மின் ஆங் ஹிலாங் அப்படிங்கிற ஒருத்தர் அதிகாரத்தை எல்லாத்தையும் கைப்பற்றார். சூகி சட்டவிரோதமாக வாக்கி டாக்கிகளை வச்சுருந்தாங்க, தேர்தலில் முறையீடு செஞ்சாங்க, கோவிட் விதிமுறைகளை மீறினார், தேச துரோகத்தில் ஈடுபட்டார் அப்படின்லாம் 19 குற்றச்சாட்டுகளை சுமத்துது இராணுவம். இந்த வழக்குகளுடைய விசாரணை முடிவில் அவருக்கு மொத்தம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அவர் தற்போது இராணுவ காவலில் இருக்கிறார். இந்த நிலையில தான் அவருடைய மகன் கிம் ஆரிஸ் சந்தேகம் கிளப்பியிருக்கிறாரு. தன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாரா என்றே தெரியவில்லை அப்படிங்கிறார். 2021 தன்னுடைய தாயார் கைது செய்யப்பட்டதிலிருந்து தொலைபேசி மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு கிம் ஆரிஸ். சூகிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் உணவு உண்ணுவதில் சிரமம் இருப்பதாகவும் செய்திகள் கசிந்தன. இந்த குறைபாடுகளுக்கு சரியான மருத்துவ பராமரிப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு கிம் ஆரிஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். சூகி தற்போது 80 வயதை தாண்டி இருக்கிறதுனால இந்த வயதில் அவர் தனிமையில் சிறை வைக்கப்பட்டிருப்பதுங்கிறது அவரது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறதும் ஆரிஸினுடைய குற்றச்சாட்டு. இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, சூகியை தலைநகர் நைபியஜாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வீட்டுக்காவலுக்கு மாற்றியதாக சொன்னாலும் அவர் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள் இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கப்படலை. ஐக்கிய நாடுகள் சபை அது மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள் தங்கள் தாயாரின் பாதுகாப்பையும் அடிப்படை மனித உரிமைகளையும் உறுதி செய்யறதுக்கு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் அப்படின்னு கிம் ஆரிஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர்றாரு. மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை அப்படிங்கிறது காலத்தின் கொடுமைதான் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்.